ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த இடம் பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்கிற திப்பு சுல்தானோட செம்ம பேலஸ்ஸு. ஸோ அந்த பேலஸ் வந்து மெஜஸ்டிக் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. பெங்களூர் ஏர்போர்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. மெஜஸ்டிக்லேருந்து நீங்கள் வாரீங்கன்னா மெட்ரோவில் வரலாம், இல்லை டவுன் பஸ் ரோடையும் வரலாம். மெட்ரோவில் வாரீங்கன்னா வந்து நீங்கள் மெஜஸ்டிக்கில் ட்ரெயின் எடுத்திங்கன்னா கிருஷ்ணராஜேந்திரா மார்க்கெட்டு மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்குனா அங்கேருந்து ஃபியூ மீட்டர்ஸ் தான் வந்து உங்களுக்கு இந்த பேலஸ்ஸு. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்த பேலஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுக்கு என்ட்ரி ஃபீ வந்து 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்தியன் நேஷ்னல்ஸுக்கு, ஃபாரினர்ஸுக்கு 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் இந்த பேலஸுக்கு நீங்கள் போகணும்னா டிக்கெட் வாங்குறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் வாங்கலாம், இல்லைனா இங்கே பேலஸ் வந்துட்டு என்ட்ரன்ஸில் வந்துட்டு ஒரு QR கோட் வச்சுருக்காங்க. ஸோ அதில் ஸ்கேன் பண்ணியும் உங்கள் ஜிபே மூலமாக நீங்கள் என்ட்ரி ஃபீ பே பண்ணிவிட்டு உள்ளே வரலாம். ஸ்கேன் பண்ணுறது, டிக்கெட் வாங்குறதுக்கு வந்து அங்கே உள்ள செக்யூரிட்டி பீப்புள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த பேலஸ் வந்து இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சரில் கட்டியிருக்காங்க. திப்பு சுல்தானோட சம்மர் ரெசிடென்ஸ் வந்து இந்த பேலஸு. இந்த பேலஸை சுற்றி உள்ள கார்டன்னு, லான்னு இது மெயின்டைன் பண்ணுறது கர்நாடகா கவர்மெண்ட்டோட ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு. ஒரிஜினலாக இந்த பேலஸு பெங்களூர் ஃபோர்ட்டுக்குள்ளே 1781 திப்பு சுல்தானோட அப்பா ஹைதர் அலி வந்து கெட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காப்புல. 1791 வந்து திப்பு சுல்தான் இந்த பேலஸ் வந்து கட்டி முடிச்சிருக்காரு. 4th ஆங்கிலோ மைசூர் வாரில் திப்பு சுல்தான் இறந்ததுக்கப்புறம் இந்த பேலஸை பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷனில் அவங்களோட செக்ரட்டரியேட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பேலஸ் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட கண்ட்ரோலில் இருக்குது. இந்த பேலஸ் வந்து டோட்டலாக 2 ஃப்ளோரு. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து திப்பு சுல்தானோட மியூசியமாக இந்த பேலஸை யூஸ் பண்ணுறாங்க. இந்த பேலஸோட பில்லர்ஸு, ஆர்ச்சஸு, பால்கனிஸு இது எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டீக்கில் வந்து கட்டியிருக்கிறாங்க. மாடியில் 2 பால்கனி இருக்குது. ஸோ அந்த 2 பால்கனியும் வந்து திப்பு சுல்தான் அவரோட தர்பாராக யூஸ் பண்ணியிருக்காரு. முன்னதாக இங்கே ஒரு எக்ஸ்பென்சிவ் த்ரோன்னு, அதில் ப்ரெஷியஸ் எம்ரால்டு ஸ்டோன்ஸோட ஒரு த்ரோனை வந்து திப்பு சுல்தான் ரெடி பண்ணியிருந்ததாகவும், அந்த த்ரோன் வந்துட்டு ஒன்ஸ் கம்ப்ளீட்டாக பிரிட்டிஷ் ஆர்மியை டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் அந்த த்ரோன் யூஸ் பண்ணணுன்னு திப்பு சுல்தான் பிளான் பண்ணியிருந்ததாகவும் சொல்கிறாங்க. பட் கடைசியில் திப்பு சுல்தான் இறந்ததுக்கப்புறம் அந்த த்ரோனை பிரிட்டிஷை வந்து டிஸ்மேண்டில் பண்ணியிருந்திருக்காங்க. காரணம் வந்துட்டு மொத்தமாக அதை ஏலம் விட முடியாது, காரணம் அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்கு போல். ஸோ அதனால் அதை டிஸ்மேண்டில் பண்ணி தனித்தனியாக ஒவ்வொரு ஆளுக்கும் அந்த த்ரோனை பாகங்களை வந்து விற்றுருந்துருக்காங்க.